Hi friends, welcome to me Kitchen Vlogs. Happy morning. ஸோ எல்லாருக்கும் ஜிங்கலாலா தான். யாருக்கு ஜிங்கலாலாவோ இல்லையோ எனக்கு ரொம்பவே ஜிங்கலாலா. ஏன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தாச்சு. ஸோ டிசம்பர் இது கொஞ்சம் லேட்டு. இது டிசம்பர் ஃபஸ்ட்டு அந்த மாதிரியே நாங்கள் மேரினேட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஊற வைக்கிறதுன்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹால் ட்ரை ஃப்ரூட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்கஹால், அதாவது சரக்கு இல்லாமல் நம்ம எப்படி ட்ரை ஃப்ரூட் கேக் பண்ண போகிறோன்றதை தான். அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கும் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் வாங்கிக்கோங்க. வாங்கிறதுல இப்போது நான் எக்ஸ்ட்ராவாக இதில் பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ உதாரணமாக நீங்கள் 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுக்கிறீங்கன்னா மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நான் என்ன போட்டிருக்கேன் ஊற்றுறேன்னா நம்மளோட ஒயின் தாங்க ஊற்றுறேன். நான் ஆல்கஹால் ஒயின்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த நான் ஆல்கஹால் ஒயின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மற்ற நம்ம ஒயின்னு மற்ற நம்மளோட ரம், விஸ்கி, பிராந்தி எல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணுறதை விடவும் இது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மேரினேட் ஆகிடும். ஓகேவா? இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பாட்டில் கிடைக்கும். நான் ஆல்கஹால் ஒயின் அப்படின்னே இருக்குங்க. அதை வாங்கி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில், முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் போடுங்க. அப்படி இல்லைன்னா பரணி இருக்குது இல்லையா, அந்த பரணியில் போடுங்க. பிளாஸ்டிக்கில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ச்சிருதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஒரு கலக்கி அப்படியே பாட்டிலை டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 10-15 நாளில் நல்லா ப்ரிசர்வேட் ஆகிடுங்க. குழன்னு இப்படி சொல்கிறது பஞ்சாமிர்தம் மாதிரி ஆகிடும். அதை நம்ம கிறிஸ்மஸுக்கு வர நாட்களில் கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹால் இதில் பண்ணது. ஓகேவா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இதில் கொஞ்சம் நான் ஆல்கஹால் நான் ஊற்றிருக்கிறேன். ஓகே, ஒயின் ஊற்றிருக்கிறேன். நான் ஆல்கஹால் கிரேப் ஒயின் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கிரேப் ஒயினே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா உங்களுக்கு நொதிஞ்சி, இந்த பழம்லாம் நல்லா நொதிஞ்சி செம்ம டேஸ்ட்டாக வரும். ஓகே, இதை கேக்கெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ கிறிஸ்மஸ்னாலே எனக்கு ரொம்பவே ஜாலிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷேரிங்குன்ற ஒரு விஷயம் அது. அதனால் இப்போ நான் பிளாஸ்டிக்கில் மீதி இருந்ததை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்லே ஃபுல் பண்ணி வச்சுருவேன். இதை மிக்ஸ் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது பெரியது, கிட்டத்தட்ட 5 கிலோ கிட்ட பிடிக்கிற பாட்டில் அது. சரி, இப்போ இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒன்றா கொட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் இது பண்ணுறேன். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் என்ன தான் ஏர்டைட்டு ஃபுட் கண்டெய்னரில் வச்சாலும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்றது ஒன்று இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பட்டதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது, ஊறுகாய் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர் டிப்புடு வெஜிடபிள்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கண்ணாடி பொருட்களை யூஸ் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. ஓகேவா? மீதி இருக்கிறதே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். வர நாட்களில் இந்த இது கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்கஹால் கேக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, இது நான் ஆல்கஹால் ஒயின். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை லைக்ஸ் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு டப் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு நொதிக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேவா? அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். ஃப்ரெண்ட்ஸு, கிறிஸ்மஸ்னாலே கொண்டாட்டம் தான். மேரி கிறிஸ்மஸ்.